Selamat pagi murid-murid. Okey, apa khabar semua? Okey, kerja rumah semana dah siap ke? Okey, kalau dah siap tolong hantar kepada cikgu ya. Okey, cikgu masih belum terima kerja rumah sesiapa pun. Okey, tajuk kita pada hari ni ialah Minggu Kitar Semula. Minggu Kitar Semula. Kitar Semulana மறு பயனீடு நம்ம படிச்சிருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகேங்களா. அந்த கித்தார் சிம்பிளுக்கு அந்த மூணு விதமான அந்த பெட்டி இருக்குல்ல, அந்த பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. என்னென்ன கலரு? ஓகே, வர்ண பீரு, வர்ண ஜிங்கு, டன் வர்ண சாக்லேட். ஓகேயா, அந்த பேப்பரு, அலுமினியம், டின் அதெல்லாம் போடுறதுக்கு. ஓகே, மிங்கு கித்தார் சிம்பிள்னா ஸ்கூலில் மிங்கு கித்தார் சிம்பிள் அந்த மாதிரி வச்சாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அங்கே பராம்பரம் திருப்பாக்கையை கும்போல் பண்ணி பேப்பரு, பழைய ஜாமான், அந்த பழைய டின்னு, பழைய போத்தோல்லாம் ஸ்கூலில் கும்போல் பண்ணி அதை கித்தார் சிம்பிளுக்கு அனுப்புவாங்க. சரி, அதுதான் மிங்கு கித்தார் சிம்பிள். அந்த வாரம் ஃபுல்லாக அது நடக்கும். Okey, kalau kamu lihat buku teks muka surat 133 ya. Okey, objektif kita pada hari ini ialah menyampaikan maklumat. ஓகே, இப்போ ஸ்கூலில் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, டீச்சர் சொல்கிறாங்க, ஓகே இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம மிங்கு கித்தார் சிம்பிள் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற பழைய பொருள், பயன்படுத்தப்பட்ட பொருள்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு ஆசிரியர் உங்கள்கிட்ட சொல்லும்போது, அந்த maklumat வீட்டில் போய் நீங்கள் எப்படி சம்பாய் பண்ணுவீங்க? Bagaimana kamu sampaikan maklumat kepada ibu bapa anda? Okey, itulah yang kita nak belajar pada hari ini. Okey, inilah dialog. Di sini ada dialog kan, dialog. Okey, di mana 3 orang budak sedang ada dua situasi. Di mana situasi pertama di luar perpustakaan, அதாவது லைப்ரரி வெளியே. சிச்சுவேஷன் kedua di rumah. ஓகே, 3 பேர் லைப்ரரிக்கு வெளியே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்னமோ சொல்கிறாங்க. ஓகே, sekarang mari kita lihat. ஓகே, situasi di luar perpustakaan. ஓகே, அந்த பையன் பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னுக்கு அந்த நடுவில் ஒரு பாப்பாட் kenyataan இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள், மிங்கு கீதா semula இருக்குது. அங்கே டேட் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. kumpulkan barang terpakai seperti kertas dan botol plastik. ஓகே, அதுக்கப்புறம் buat collage guna kertas terpakai. அதாவது கோலாஜ் அந்த பயன்படுத்த பொருளை வச்சு, இப்போ செனியில் நீங்கள் கோலாஜ் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. கோலாஜ்னு ஒன்று. ஸோ அதாவது பயன்படுத்த பொருளை வச்சு ஒரு பொருளை உருவாக்குறது, செனி சம்மந்தப்பட்டு. ஓகேவா. ஸோ அது நம்ம பொருளை வீணாக்காமல் வீசாமல் அதை மறுபயனீடு செய்கிறது. அதுதான் இங்கே குறிக்குது. ஓகே, அந்த போட்டை பார்த்துட்டு, அந்த பாப்பான் kenyataan பார்த்துட்டு இவங்க பேசிக்கிறாங்க. ஓகே, Sinling, sekolah kita akan mengadakan minggu alam sekitar. ஓகே, அந்த பையன் அந்த சின்லிங் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம பள்ளிக்கூடம் மிங்கு ஆலம் ஸ்கித்தார், அதாவது ஆலம் ஸ்கித்தார்னா இயற்கை சம்மந்தமாக மிங்கு வைக்கிறாங்க. ஓகேயா, அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, kita perlu mengumpulkan barang terpakai. அதாவது நம்ம பயன்படுத்தப்பட்ட பொருளை சேகரிக்கணும். மங்கும்போல் maksudnya சேகரிக்கணும். ஓகே, இந்த விஷயத்த வீட்டில் போய் அந்த சின்லிங் எப்படி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க பாருங்க. ஓகே, situasi di rumah. ஓகே, ibu, sekolah saya akan mengadakan minggu alam sekitar. Saya perlu. ஓகே, என்ன சொல்லுவாங்க இவங்க அம்மாட்ட போய் சம்பாய்க்க maklumat பண்ணுறாங்க. அம்மா, என் பள்ளிக்கூடம் மிங்கு கித்தார் சிம்பிள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிங்கு ஆலம் கித்தார் செய்கிறாங்க. saya perlu என்ன செய்யணும் நான் இப்போ தான் சொன்னேன். saya perlu mengumpulkan barang terpakai. Okey, அதுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க, baiklah Sinling. Okey, inilah cara kita menyampaikan maklumat kepada ibu atau bapa ataupun abang ataupun adik. Okey, sekarang aktiviti, buku aktiviti buku surat 65. Okey, tolong buka buku aktiviti muka surat 65 murid-murid. Okey, sudah ke? Okey, inilah yang kamu akan nampak dalam buku aktiviti. Okey, selamatkan alam, அதாவது இயற்கையை
பாதுகாப்போம். ஓகே, அங்கே பாருங்கள், ஹரி தம்பு எலக்ட்ரிக். அதாவது ஹரி தம்பு எலக்ட்ரிக்னா அதாவது எலக்ட்ரிக் இல்லாத நாள். ஓகே, டுவர் நவம்பர். அந்த ஹரி வந்து 2 நவம்பர். ஓகே, வருஷம் அங்கே கொடுக்கல, ராபு புதன்கிழமை. ஓகே, மாதம் வந்து 8 malam hingga 9 malam, 1 மணி நேரம், 1 jam. துத்தப் சுவிஸ் எலக்ட்ரிக், ஜிமாட்கான் எலக்ட்ரிக். ஓகே, அது என்னத்துக்குன்னா வந்து இது வந்து நம்ம நாட்டில் கூட செஞ்சுருக்காங்க. நம்ம நாட்டில் கூட ஏதோ ஒரு நாள் செலக்ட் பண்ணி அந்த அன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஜிமாட்கான் எலக்ட்ரிக் சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கி வந்து எல்லாமே கரண்ட் அடிச்சுட்டு இவ்வளோ 1 மணி நேரத்துக்கு இருக்கணும். அப்போ வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு அந்த 1 மணி நேரம் வந்து அந்த எலக்ட்ரிக்கை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு, மின்சாரத்தை நம்ம சேமித்து வைக்கிறதுக்கு அந்த ஒரு வேலையை நம்ம நாட்டிலே கூட செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அது வந்து ஒரு kenyataan கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது சம்மந்தமாக sampaikan maklumat saya. சரி, முதல்ல அது kenapa kita perlu menjimatkan elektrik? Okey, siapa boleh bagi tahu kenapa kita perlu menjimatkan elektrik? Okey, யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் டயலாக். சின்லிங், kamu sedang menonton apa? சின்லிங், நீ என்ன menonton பண்ணுற? menonton என்னது? menonton எதை நம்ம menonton பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, kita biasanya akan menonton television. டெலிவிஷனை தான் menonton பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, பாருங்கள் அடுத்து. ஓகே, அதுக்கு வந்து அவங்க சின்லின்னு சொல்கிறாங்க, saya sedang menonton pengumuman tentang hari tanpa elektrik. ஓகே, நான் வந்து ஹரி தம்பு எலக்ட்ரிக் சம்பந்தமான பங்குமுமான். ஓகே, பங்குமுமான்னா ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது, அறிவிப்பு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை அறிவிப்பாங்க. இப்போ வந்துட்டு இப்போ வகுப்பறையில் வந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு தெரிவிப்பாங்களா இல்லையா? ஓகே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து கலரிங்க்கு போட்டி நடக்க போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஆசிரியர் வந்து சொல்லுவாங்களா இல்லையா? ஓகே, அது வந்து ஒரு பங்குமுமான், ஒரு அறிவிப்பு. அந்த மாதிரி தான் இங்கே வந்து அந்த சம்மந்தமான பங்குமுமான அவங்க டிவியில் பார்க்குறாங்க. ஓகே, அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறாங்க, சின்லிங், boleh beritahu saya maklumat tentang hari tanpa elektrik? ஓகே, இப்போ இந்த பொண்ணு கேட்குறாங்க சின்லின் கிட்ட, அது சம்மந்தமான மட்டும் என்கிட்ட சொல்ல முடியுமா? ஹரி தம்பு எலக்ட்ரிக் சம்மந்தமான மட்டும் என்கிட்ட சொல்ல முடியுமா, விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, boleh nani. அந்த பொண்ணு பேர் என்ன? நானி. boleh nani, pada hari itu kita perlu என்ன செய்யணும்? kita perlu tutup சுவிஸ் எலக்ட்ரிக். அதாவது சுவிஸ் எலக்ட்ரிக்கை சாத்தணும், கரண்டை சாத்தணும் அப்படி சொல்கிறாங்க. உந்து அப்போ உந்து ஜிமாட்கான் எலக்ட்ரிக். ஓகே, அதிலே விட கொடுத்துருக்காங்க. ஏன் 1 மணி நேரம் வந்து அந்த கரண்டை சாத்திருக்காங்க? மின்சாரத்தை நம்ம சேகரிக்கிறதுக்காக. So jawapan sudah ada di sana, kamu hanya perlu tulis. Kerja rumah yang paling senang, jawapan ada dan kamu perlu tulis saja. Okey, setelah siap, tolong ambil gambar dan hantar pada saya. Okey, video ini cikgu akan upload dalam Google Classroom. Okey, terima kasih murid-murid.